வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே 21ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். மே 20க்கான ஃபிளாஷ்பேக். ஓகேவா? வேர் இஸ் த ஷிரூய் லில்லி ஃபெஸ்டிவல் ஹெல்? ஷிரூய் லில்லி திருவிழா எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா மணிப்பூர். ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, விச் கண்ட்ரி லான்ச் ஆபரேஷன் கிடியோன்ஸ் சாரியோட்ஸ்? எந்த நாடு ஆபரேஷன் கிடியோன் ரதங்களை தொடங்கியது? இஸ்ரேல். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, கிரெயில் மிஷன், கிரெயில் திட்டம் எதனோடு தொடர்புடையது? சந்திரன், மூன். அடுத்த கேள்வி, ஹூ இஸ் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பெய்டு அத்லெட்? உலகில் அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர் யார்? கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, விச் டீம் won the SAFF அண்டர் 19 சாம்பியன்ஷிப் 2025? யார் அந்த கோப்பையை வென்றது அப்படின்னா இந்தியா தான். அடுத்த கேள்வி, கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டு போட்டி பீச் கேம் எங்க நடைபெறுது முதலாட்டுனா தாதர் அண்ட் நாகர் ஹவேலி அண்ட் தயூ அண்ட் டாமன். அதுக்கு அடுத்தது இன்டர்நேஷனல் ஹெச்ஆர் டே, மனித வள தினம், மே 20. இப்போ இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. மே 21 கிளாஸ்க்குள்ள போற முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க யாராவது யூனிட் 8 அதாவது யூனிட் 6க்கான மெட்டீரியல் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். இது கூட 500 திருக்குறள் வித் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் இருக்கும். பிளஸ் 3 வருஷத்துக்கான யூனிட் 8 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப்பும் நம்ம இது கூட ப்ரொவைட் பண்றோம் மக்களே. ஸோ இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 599 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க வந்து இந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. முதல்ல நேஷனல் நியூஸ். நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான செய்தி, அதாவது ஒரு ஸ்டேட் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்க மாநிலம் தான் இந்தியாவிலே வந்து முழுமையான படிப்பறிவு உள்ள மாநிலம், அதாவது 100% லிட்ரஸி ரேட், அதாவது இந்த மாநிலத்தினுடைய கல்வி அறிவு 100% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு விழாவெல்லாம் எடுத்திருக்காங்க. எந்த மாநிலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த போட்டோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மிசோரம். ஓகேவா? So which is the first fully literate state in India? இந்தியாவில் முழுமையான எழுத்தறிவு பெற்ற முதல் மாநிலம் எது அப்படின்னா மிசோரம். ஓகேவா? சோ இது வந்து அந்த மாநிலமே அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. இனி நமக்கு சென்சஸ் எடுக்க போறாங்கன்னு சொன்னோம்ல, சென்சஸ்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரியல. நமக்கு லாஸ்டா வந்து நமக்கு 2011ல நமக்கு வந்து சென்சஸ் எடுத்தாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கல்வி அறிவுல நம்மளுடைய அந்த லிட்ரஸில வந்து மிசோரம் வந்து எத்தனாவது இடத்துல இருந்தாங்க அப்படின்னா 3வது இடத்துல இருந்தாங்க. அரௌண்ட் 91.33% வந்து அவங்களுடைய லிட்ரஸி ரேட்டா இருந்துச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இடம் எல்லாருக்கும் தெரியும் கேரளா. 2வது இடம் வந்து அதுவும் கேரளா தான். கேரளானா லட்சதீப். ஓகேவா? லட்சத்தீவுகள். ஓகே. 3வது இடத்துல இருந்தது மிசோரம். ஸோ இப்போ வந்து 91.33% 2011 இப்போ முழுமையா அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சென்சஸ் வரும்போது அவங்க மத்திய அரசுல இருந்து எடுக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இப்போ மிசோரத்தை பத்தி சில விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ மிசோரத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் யார்? சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னா லால்டு ஹோமா. சிஎம் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா லால்டு ஹோமா. ஓகேவா? லால்டு ஹோமா எந்த கட்சிக்காரரு? பிஜேபி காரரா காங்கிரஸ்காரரான்னு கேட்டா 2 காரரும் கிடையாது. இவர் என்ன பார்த்தா அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சி, அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா சோரம் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட், சோரம் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு கட்சி. சோரம் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு கட்சியை சேர்ந்தவர் தான் இவரு. சோ இந்த கட்சியினுடைய சின்னம் என்ன அப்படின்னா தொப்பி, ஹேட். ஓகேவா? தொப்பி தான் இந்த கட்சியினுடைய சின்னம். மிசோரத்தை பத்தி நம்ம வேற ஒரு நியூஸும் நம்ம சமீபத்துல பார்த்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்தியாவுல எல்லாரும் படிச்ச, அதாவது எந்த மாநிலத்துல எல்லாரும் படிச்சவங்க இருக்காங்கன்னா மிசோரம். அதே மாதிரி எந்த மாநிலத்துல அதிகமாட்டு ஹெச்ஐவி பாதிப்பு இருக்குது அடல்ட் பாப்புலேஷன் மத்தியில, அதாவது வயது வந்தோர்ல ஹெச்ஐவி பாப்புலேஷன் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா அதுவும் மிசோரத்துல தான் இருக்கு அப்படிங்கறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி இந்த அந்தூரியம் அப்படிங்கிற ஒரு ஃபிளவர், இந்த அந்தூரியம் ஃபிளவரை வந்து முதல்ல எக்ஸ்போர்ட் பண்ண மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுவும் நமக்கு மிசோரம் தான். மிசோரம் மாநிலத்தினுடைய மாநில தினம் எப்போது கொண்டாடப்பட்டது அப்படின்னா பிப்ரவரி 20. மிசோரத்துக்கும் அருணாச்சல் பிரதேஷ்க்கும் ஒரே நாள் தான், ஃபவுண்டேஷன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. மிசோரம் வந்து பிப்ரவரி 20. ஓகேவா? சோ இதான் மிசோரம். மிசோரத்தை பத்திய செய்திகள். ஓகேவா? சோ அடுத்தது போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் இந்த இடம் சூப்பரா இருக்குல்ல பார்க்க. சோ சில நேரம் இப்படி இருக்கும், சில நேரம் வந்து பனியா ஆகி இருக்கும். இது என்ன இடம், அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி என்னன்னா
அதாவது அக்னி நட்சத்திரம் தொடங்குனதுல இருந்து வெயில் அடிக்கும்னு பார்த்தா, அதாவது மழை நெறைய பெய்யுது. சவுத் வெஸ்ட் மான்சூன் அதாவது நமக்கு நெறைய மழை இந்த டைம்ல வருது. அதுவும் பெங்களூர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரெட் அலர்ட்லாம் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது பெங்களூர்லேருந்து யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, சேஃபா இருங்க. ரொம்ப மழை போல. யாரும் பெங்களூர் ட்ரிப் எல்லாம் இப்போதைக்கு பிளான் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்ப கன்டென்ட்குள்ள போயிடலாம். வேர் இஸ் த சராப்சு கன்சர்வேஷன் ரிசர்வ் லொகேட்டட்? சராப்சு பாதுகாப்பு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? இந்த கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படிங்கிற ஒண்ணுல இப்ப நமக்கு ஜூவு, நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி இதெல்லாம் அதே மாதிரி அதுவும் ஒரு பாதுகாப்புக்கான ஒரு சரணாலயம். ஓகேவா? இது வந்து எங்க அமைந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேவா? இது எதுக்கு இப்ப நியூஸ்ல பாக்குறோம் அப்படின்னா இத வந்து இந்த இடத்த வந்து ஒரு பாதுகாப்பு சரணாலயமாட்டு ஹிமாச்சல் பிரதேஷ் மாநில அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து இப்ப செய்திகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சராப்சு கன்சர்வேஷன் ரிசர்வ் தான் வந்து இந்தியாவிலே வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு சரணாலயம். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கன்சர்வேஷன் ரிசர்வ் வந்து இந்த சராப்சு தான். ஓகேவா? இந்த இடத்துல அதிகமா எது காணப்படுது அப்படின்னா பனிச்சிறுத்தை, ஸ்னோ லெப்பர்ட் வந்து இங்க அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க. நம்ம இமாச்சல் பிரதேஷ் பத்தி சமீபத்துல ஒரு செய்தி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அதாவது இமாச்சல் பிரதேஷ் வந்து யுனெஸ்கோவுக்கு கூட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. எதற்காக அப்படின்னா அந்த மாநிலத்தில் உள்ள கல்வி அறிவை வந்து நல்லா பெருக்கணும். எஜுகேஷனுக்காக வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் யுனெஸ்கோவோடு எந்த மாநிலம் போட்டுச்சுன்னு கேட்டா அதுவும் நமக்கு ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல். ஓகேவா? நம்ம வந்து 2 இடம் பார்த்தோம். ஒண்ணு மிசோரம் போனோம். மிசோரத்துல இருந்து அப்படியே ஹிமாச்சல் பிரதேஷ் வந்தோம். இப்ப ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருந்து எங்க போறோம் அப்படின்னா, எங்கேயும் போல இந்தியாவுக்குள்ளே தான் இருக்க போறோம். என்ன அப்படின்னா இன்டர்நேஷனலா மத்த நாடுகளுக்கு நம்ம இன்டர்நேஷனல் தானே. இப்போ நம்ம ஃபாரின் டூர் போறோம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நேபாளு, இல்ல பூட்டான், இல்ல இந்தோனேஷியா, மால்தீவ்ஸ்ன்னு போறோம். நமக்கு வெளிநாடு. ஃபாரின்னா என்ன? வெளிநாடு. அப்போ வந்து ஒருத்தன் மால்தீவ்ஸ்ல இருந்தோ, அமெரிக்கால இருந்தோ இங்க வரான் அப்படின்னா, இப்போ ஒரு அமெரிக்காக்காரனுக்கு நம்ம இங்க வர்றது ஃபாரின் டூர் தானே. ஓகேவா? ஓகே. இப்போ என்ன அப்படின்னா வந்து அவார்டு வாங்குறாங்க. ஓகேவா? எதற்காக அவார்டு வாங்குறாங்க? என்ன அவார்டு அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கு. என்ன சாதனை அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதாவது ஒரு நோய வந்து நீக்கியிருக்காங்க நம்ம இந்தியால இருந்து. ஓகேவா? என்ன நோய்? இந்தியா இதுக்கு முன்னாடி என்னென்ன நோயெல்லாம் ஒழிச்சிருக்காங்க? சமீபத்துல வேற எந்தெந்த நாடுகள் எந்தெந்த நோய ஒழிச்சிருக்காங்க? கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்தது. எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? விச் கண்ட்ரி எலிமினேட்டட் ட்ரக்கோமா ரீசென்ட்லி? சமீபத்தில் ட்ரக்கோமா நோயை ஒழித்த நாடு எது? ட்ரக்கோமா அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் பிளைண்ட்னஸ் நோய். ஓகேவா? இந்த நோயினால வந்து கண் பார்வை போவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எந்த நாடு சமீபத்துல இதை ஒழிச்சிருக்காங்க அப்படின்னா வேற யாரும் இல்ல, நம்ம தான், இந்தியா தான். ஓகேவா? சோ இந்தியால வேற என்னென்ன நோய் எல்லாம் இருந்து இதுக்கு முன்னாடி எராடிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்மால் பாக்ஸ், அதாவது இந்த சின்னம்மை, போலியோ, அதே மாதிரி வந்து குனியா வார்ம், ரிண்டர் பெஸ்ட், மெட்டர்னல் அண்ட் நியோனட்டல் டெட்டானஸ், மெட்டர்னல் அண்ட் நியோநாட்டல் டெட்டானஸ். ஓகேவா? சோ இதெல்லாம் நோயை நம்ம வந்து இந்தியால இருந்து எராடிகேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சமீபத்துல மலேரியாவை, அதாவது இந்தியால மலேரியா இருக்குது. மலேரியா வந்து ஒரு நாடு வந்து ஒழிச்சிட்டாங்க அந்த நோயை. எந்த நாடு அப்படின்னா எகிப்து. ஓகேவா? சோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ரீசெண்டா இதை ஒழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு யார் சொல்றது அப்படின்னா WHO. ஓகேவா? அதாவது ட்ரக்கோமாவை ஒரு பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் ஆட்டு இருந்ததை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? யார் இந்த கொடுக்குறாங்க? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இந்த அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது தீ பிழம்பு, அக்னி குழம்பு அப்படியே வெளியே வருதுல. என்ன அப்படின்னா எரிமலை எப்படி வெடிக்கும் அப்படின்னா இப்படிதான் வெடிக்கும் எரிமலை. ஓகேவா? அதாவது நிறைய ஊர்ல நிறைய எரிமலைகள் இருக்கு. அப்படியே அமைதியா இருக்கும், திடீர்னு வெடிக்கும். சோ திடீர்னு வெடிச்சோன்னு என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள், அதாவது மோஸ்ட்லி மற்ற சைட்ல மக்கள் இருக்க மாட்டாங்க. மக்கள் இருந்தாங்கன்னா ஆபத்து இருக்கும். அது வெடிச்சது அப்படின்னா கண்டிப்பா முதல் விஷயம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துரும். ஏன்னா நமக்கு வேற நிறைய எக்ஸாம்ல, அதாவது இப்ப யூபிஎஸ்சியா இருக்கட்டும், வேற நிறைய எக்ஸாம்ல இப்ப ஏதாவது இந்த மாதிரி வரும்போது நியூஸ்ல வந்துச்சுன்னா அதை கேட்டு விட்டுருவாங்க. அதனால நம்மளும் அதை வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? வேர் இஸ் த மவுண்ட் லெவோடோபி லக்கி லக்கி லொகேட்டட்? அதாவது மலைக்கு பேரு லக்கி லக்கி, ஆனா வந்து பக்கத்துல இருக்கவங்க ரொம்ப அன்லக்கி. இந்த லக்கி எரிமலை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியால. ஓகேவா? எரிமலை வெடிச்சிருக்கு, அதனால நியூஸ் வந்திருக்கு. வேற சில மலை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? நமக்கு தெரிஞ்சு மருதமலை, இந்த மலையெல்லாம் கூட ஹெலன் மலை. இந்த ஹெலன் மலை எங்க இருக்கு அப்படின்னா அமெரிக்கால இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மவுண்ட் வெசூவியஸ், இந்த வெசூவியஸ் மலை எங்க இருக்கு அப்படின்னா இட்டாலி.
அதே மாதிரி ஃபுஜி மலை எங்க இருக்கு அப்படின்னா ஜப்பான். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து எரிமலை. இது எல்லாமே எரிமலை. ஒவ்வொரு டைப் ஆஃப் எரிமலை. ஓகேவா? ஓகே டன். மவுண்ட் ஹெலன்ஸ் யுஎஸ்ஏ, வெசுவியஸ் இட்டாலி, ஃபுஜி வந்து ஜப்பான். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏதோ ஒரு ராக்கெட் போதாங்க, சேட்டலைட் மேல அனுப்புறாங்க. ஓகேவா? ஸோ இதுல என்ன அப்படின்னா சைனா அனுப்புறாங்க. என்ன அப்படின்னா எதுக்காக அனுப்புறாங்க என்ன அப்படிங்கிறத உள்ள போய் நம்ம பார்க்கலாம் டீடைலாட்டு. விச் கண்ட்ரி இஸ் செட் டு பில்ட் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் இன் ஆர்பிட்? உலகின் முதல் சூப்பர் கம்ப்யூட்டரை சுற்றுப்பாதையில் உருவாக்க தயாராக உள்ள நாடு எது? அதாவது ஆர்பிட்ல ஆர்பிட்ல ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை வந்து உருவாக்க போறாங்க. அதுக்காக நிறைய சேட்டலைட் சைனா அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் இது செய்திகள் வந்திருக்கு சைனா. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். யாருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னா இவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்ல, அதாவது ரிட்டையர் ஆக போறாரு. ஆனா வந்து இவருடைய பதவி காலத்தை நீட்டிச்சிருக்காங்க. யாருடைய பதவி காலம்? இவருடையது. ஓகேவா? இவருடைய பேர் என்ன அப்படின்னா தப்பன் குமார் தேகா. ஸோ இவர் வந்து டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பியூரோவா இருந்தார். புலனாய்வு பணியகத்தின் இயக்குனராக வந்து ஆல்ரெடி இருந்தாரு. ஒரு வருஷம் மறுபடியும் ஒரு பதவி காலத்தை உயர்த்தி இருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் பியூரோனா ஒண்ணு இல்ல, உளவுத்துறை. ஓகே, உளவுத்துறைன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் இன்டெலிஜென்ஸ் பியூரோ. இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ஆக்சுவலி இதனுடைய வரலாறு பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கும். என்ன அப்படின்னா 1887 1887 வந்து இதுக்கான இதை உருவாக்கி இருக்காங்க. இந்த 1887 வந்து இது ஆரம்பிக்கும் போது இதனுடைய பேர் வந்து சென்ட்ரல் ஸ்பெஷல் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. 1887 யார் ஆரம்பிச்சிருப்பாங்க? கண்டிப்பா வந்து பிரிட்டிஷ் இந்தியா தான், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அப்பதான் வந்து நமக்கு தெரியும் 1885 காங்கிரஸ் உருவாச்சு, இந்தியன் தேசிய காங்கிரஸ் வந்து உருவாச்சு. ஸோ அதனுடைய என்னென்ன பண்றாங்க அதை உளவு பார்க்கறதுக்காகவே முக்கியத்துவமா ஆரம்பிச்சது இன்டெலிஜென்ஸ் பியூரோ. ஸோ அதுக்கு இப்போ வரைக்கும் அப்படி நம்ம கன்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். பேரை மாத்தி தப்பன் குமார் தேகா, இவர் தான் வந்து டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பியூரோ. பிரவீன் சூட் நம்ம தெரியும், சிபிஐ டைரக்டரேட், இவருக்கும் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. நாராயணன் யாரு அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓடைய டைரக்டர், எங்க ஊர் கன்னியாகுமரிக்காரரு. ஐஎஸ்ஆர்ஓடைய இயக்குனரா இருக்கு, ஐஎஸ்ஆர்ஓடைய சேர்மேனா தலைவரா இருக்கிறவர் வந்து வி நாராயணன். நேத்து கூட நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலினை வந்து சந்திச்சுட்டு பேசிட்டு போயிருக்காரு செக்ரட்டரியேட்ல. ஓகேவா? சோ அடுத்த போயிடலாம் மக்களே. அவார்ட் யாருக்கு என்ன அவார்டு அப்படின்னா இது ரொம்ப 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 ஒரு பெரிய அவார்டு மக்களே. சோ இந்த அவார்டு வந்து வாங்கினது வந்து யார் அப்படின்னா நம்ம பக்கத்து ஸ்டேட்டா இருக்கக்கூடிய கர்நாடகால உள்ள கன்னட எழுத்தாளர் பானு முஸ்தக். இந்த பானு முஸ்தக் பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பார்த்திருக்கோம். ஓகேவா? ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியது யார் அப்படிங்கிற கேள்வியை போட்டிருப்பேன். பானு முஸ்தக் அப்படின்னு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? அதாவது இப்ப நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இலக்கியத்துல கொடுக்கக்கூடிய உயரிய விருது எது அப்படின்னா, அதாவது லிட்ரேச்சருக்காக கொடுக்கக்கூடிய உயரிய விருது என்ன அப்படின்னா ஞானபீட விருது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆல் ஓவர் த வேர்ல்ட், உலக அளவுல வந்து சில விருதுகள் வந்து ரொம்ப ரெக்கக்னேஷன். எப்படி வந்து சினிமாக்கு ஒரு ஆஸ்காரோ அதே மாதிரி வந்து இந்த 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 புத்தகம், இந்த எழுத்தாளர்கள், லிட்ரேச்சருக்குலாம் வந்து இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ், சர்வதேச புக்கர் பரிசு. இந்த புக்கர் பரிசு வந்து யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா பானு முஸ்தக் அவர்கள். ஸோ இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் 2025 ஜெயிச்சது பானு முஸ்தக். என்ன புத்தகத்துக்காக அப்படின்னா ஹார்ட் லேம்ப். முதல்ல இதை பத்தி சொல்லிடுறேன், இந்த அவார்டு எப்படி கிடைக்கும் அப்படிங்கறதான் சொல்லிடுறேன். இந்த அவார்டு வந்து 2005 உருவாக்கப்பட்டது. ஓகேவா? 2005 உருவாக்கப்பட்டது. இது வந்து எப்படி அப்படின்னா முதல்ல வந்து இதனுடைய பெயர் வந்து மேன் புக்கர் இன்டர்நேஷனல் பிரைஸ். மேன் புக்கர் இன்டர்நேஷனல் பிரைஸ் இதனுடைய பெயர். ஓகேவா? இந்த விருது வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு புக்கு, அந்த புக்கை வந்து கண்டிப்பா அந்த புக்கை வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி, அந்த புக்கை ஒரு புக்கை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து இங்கிலாந்து, யூகே அல்லது அயர்லாந்துல வந்து பப்ளிஷ் பண்ணணும். அந்த பப்ளிஷ் பண்ற புக்ல ஒரு புக்கை தேர்ந்தெடுத்து இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் கொடுப்பாங்க. அதாவது அப்போ வந்து 2 பேருக்கு விருது கிடைக்கும். ஒன்னு அதனுடைய எழுத்தாளர், இன்னொன்னு அதனுடைய டிரான்ஸ்லேட்டர், மொழிபெயர்ப்பாளர். சோ இதுல வந்து எழுத்தாளருக்கு பானு முஸ்தக், இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது, அதாவது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது தீபா பஸ்தி. ஓகேவா? அதாவது 2 பேருக்கும் அவார்டு கிடைச்சிருக்கு. ஓகே, அதாவது இவங்க வந்து எழுத்தாளர், இவங்க வந்து மொழிபெயர்ப்பாளர். முதல்ல ஒரு இந்தியன் டிரான்ஸ்லேட்டர், ஒரு இந்தியன் டிரான்ஸ்லேட்டர் வந்து இந்த இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் வாங்குறது இதுதான் முதல் முறை. ஓகேவா? அதாவது நிறைய பேர் வாங்கியிருக்காங்க இந்த விருது, ஒரு 5-6 பேர் கிட்ட வாங்கியிருக்காங்க இந்தியர்கள். ஆனா டிரான்ஸ்லேட் பண்ணது எல்லாம் யாருமே வந்து இந்தியர்கள் கிடையாது.
உஷாரா வந்து ஆங்கிலேயர்கள் யார்ட்டையா கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க நம்ம ஆட்கள். ஆனா இந்த கன்னட எழுத்தாளர் பானு முஸ்தக் வந்து ஒரு இந்தியா இந்தியா தானே, இந்தியாக்காரன்னு இந்தியாவை நம்பலன்னா வேற யாரு? ஸோ இந்தியாவில் உள்ள தீபா பஸ்திய வந்து நம்பி டிரான்ஸ்லேட் பண்ண வச்சு இன்னைக்கு அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு தான் விருது. ஸோ அதனால அதாவது 2 பேருடைய போட்டோ இருக்கு. ஓகேவா? அதனால வந்து என்ன அப்படின்னா இந்த விருது வந்து எவ்வளவு ரூபா கொடுப்பாங்க அப்படின்னா 50,000 பவுண்டு கொடுப்பாங்க. 2 பேருக்கும் சரிசமமா பிரிச்சிருவாங்க. அதாவது 25,000 வந்து இவங்களுக்கு 25,000 டிரான்ஸ்லேட்டருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இப்ப லாஸ்டா வந்து 2022ல கீதாஞ்சலி அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இந்த விருதை வாங்கினாங்க. டாம்ப் ஆஃப் சாண்ட் அப்படிங்கிற புத்தகத்துக்காக. அதே மாதிரி வந்து நிறைய பேர் அதாவது முதல் 1971ல பாத்தீங்க அப்படின்னா விஎஸ் நைப்பால் அப்படிங்கிறவர் வாங்கினாரு. அப்படி 1997ல அருந்ததி ராய், நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இவங்கள பத்தி, அருந்ததி ராய் பத்தி கிளாஸ்ல. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? டன். அடுத்த போயிடலாமா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இன்னைக்கு வந்து என்ன தினம் அப்படின்னா நேஷனல் ஆன்டி டெரரிசம் டே, தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம். இதே நாள் ஒரு எத்தனை வருஷம், ஒரு 34 வருஷம் முன்னாடி போனீங்க அப்படின்னா 1991ல ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு 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 சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம் அப்படின்னு ஸ்ரீபெரும்புதூர் 1991 சொன்னேன், ஞாபகம் வந்துருக்கும். டேட் மறந்துருக்குமா இருக்கும். மே 21 1991ல ராஜீவ் காந்தி அவர்கள், அதாவது முன்னாள் பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து கொல்லப்பட்ட தினம். அந்த தினத்தை வந்து தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினமா நம்ம கொண்டாடுறோம். அதாவது அனுசரிக்கிறோம் மே 21. ஓகேவா? சோ அதே மாதிரி அவரு சாகும்போது அவர் பிரதமர் கிடையாது. புரியுதா? அவர் பிரதமர் கிடையாது. அந்த டைம்ல யார் பிரதமரா இருந்தாங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் டீ டே, தேநீர் தினம் அல்லது தேயிலை தினம். எத்தனை பேருக்கு டீனா பிடிக்கும்? நான் காஃபி பர்சன். ஸோ நம்ம வந்து நான் டீ பெருசா பிடிக்க மாட்டேன், எனக்கு காஃபி தான் பிடிக்கும். ஸோ வந்து யாருக்கெல்லாம் காஃபி பிடிச்சவங்களும் காஃபின்னு போடுங்க, டீ பிடிச்சவங்க டீன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து தேநீர் தினம் மே 21. ஓகேவா? தேநீர் தினம் பர்டிகுலரா இந்த நாளுக்கு பெருசா ஒரு முக்கியத்துவம் கிடையாது. இந்த நாள் இதனால இந்த நாள் அப்படின்னு இல்லை. அதாவது டீ ப்ரொடக்ஷன் வந்து ஜென்ரலா வந்து அதாவது தேயிலை உற்பத்தி வந்து இந்த மே மாசத்துல இருந்து ஆரம்பிக்கும். அதனால மேல ஒரு நாளாட்டு வந்து ஐநா சபையை வந்து இது பண்ணி மே 21 கொண்டாடுறாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்க அப்படின்னா தினம் ஒரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் தொழிலாளரை தேடி மருத்துவ சேவை திட்டம். மக்களை தேடி மருத்துவம் பார்த்தோம். இது என்ன தொழிலாளர் தெரியுமா? இப்பெல்லாம் திட்டம் இருக்கா? இருக்கு. எப்போ இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க? ஜனவரி 9 2024ல. எங்க கொண்டு வந்தாங்க? நமக்கு திருவள்ளூர்ல ஆரம்பிச்சாங்க. பேர்லே இருக்கு. அதாவது மக்களை தேடி மருத்துவம்னா வீட்டுல இருக்கவங்களுக்கு போய் மருத்துவம் பார்த்துடலாம். இப்போ நிறைய பேர் வேலைக்கு போயிடுவாங்களே, அவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது? ஸோ அதாவது ஃபேக்டரிஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் போயிட்டு டைரக்டா வந்து நம்மளுடைய ஹெல்த் டீம் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய லேபர்ஸ் ஒர்க் பண்றவங்கள வந்து செக் பண்ணி அவங்களுக்கு பிபி இருந்தா பிபி மாத்திரை, சுகர் இருந்தா சுகர் மாத்திரை, இதெல்லாம் கொடுக்கறதுக்கான திட்டம் தான் தொழிலாளர்களை தேடி மருத்துவ சேவை அப்படிங்கிற திட்டம். நெக்ஸ்ட் கமெண்ட் ஆன்சர் நேத்து கேட்ட கேள்வி, இது ஈஸி தான். சுதந்திர உழைப்பா இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி அம்பேத்கர், ஜனசங் பாத்தீங்க அப்படின்னா தீன்தயாள் உபாத்யாயா, சுதந்திர கட்சி வந்து சி ராஜகோபால்சாரி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஏகே கோபாலன். இப்ப இன்னைக்கான கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, மகாபலிபுரம் இருக்குல்ல, மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய கடற்கரை கோயில், அந்த சீஷோர் டெம்பிள் வந்து எந்த நூற்றாண்டுல எந்த செஞ்சுரியில கட்டினாங்க அப்படின்னு கேக்குறாங்க. A7 B8 C9 D12. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா, அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரை கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். குரூப் 1 2 4 எல்லாமே கவர் ஆயிடும். இந்த ஜாயின் பண்றவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம்லயும் இருக்கும், பிளஸ் பிடிஎஃபாகவும் இருக்கும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் போடுவோம். இது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கும். உங்களுக்கு எல்லாமே பிடிஎஃபா உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் சாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது மே முதல் 2 வாரத்துக்கானது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். ஓகேவா? இம்பார்ட்டன்ட்லாம் ரெட்ல ஹைலைட் பண்ணியிருப்போம். டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்கு 25 கேள்வி. எல்லாமே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ், மேட்ச் த ஃபாலோ, பொறுத்துக, சரியான இணையை தேர்ந்தெடுக்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து ஸ்டாட்டிக் கொஸ்டினும் கொடுத்துருப்போம். அது எல்லாத்துமே தனியாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம். அந்த எக்ஸ்பிளனேஷன்ல
நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதை மட்டும் படிச்சாலே போதும். டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இது மட்டுமே போதுமானது. நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா நீங்க டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலும் வரும். இல்ல டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம் மக்களே. அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அதுல அதையும் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். இது போக நியூஸ் பேப்பர் கட்டிங் இங்கிலீஷ்ல தி ஹிந்து, தமிழ்ல தினமணி. நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். ஏதாவது முக்கியமான நியூஸ், மோட்டிவேஷன் கோட்ஸ், அதே மாதிரி நம்மளுடைய பேட்சுடைய ஸ்கெடியூல், ஏதாவது ஆஃபர் எல்லாமே இதுல அப்டேட் பண்ணுவோம். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாமா? என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட்? இந்தியன் முழுமையான எழுத்தறிவு பெற்ற முதல் மாநிலம் வந்து மிசோரம். அடுத்தது வந்து சராப்ஷு பாதுகாப்பு சரணாலயம் கன்சர்வேஷன் ரிசர்வ் எங்க இருக்கு? இமாச்சல் பிரதேசத்துல. எந்த கண்ட்ரி ட்ரக்கோமா நோயை வந்து சமீபத்துல ஒழிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியா தான். அதுக்கு அடுத்தது இந்த லக்கி எரிமலை எங்க இருக்கு அப்படின்னா இந்தோனேஷியால. அடுத்தது உலகின் முதல் சூப்பர் கம்ப்யூட்டர் ஆர்பிட்ல யார் உருவாக்க போறாங்க அப்படின்னா சைனாக்காரன் தான். தினுசா தான் உருவாக்குவான். இன்டெலிஜென்ஸ் பியூரோ புலனாய்வு பணியத்தினுடைய டைரக்டராக யார் இருக்காங்க அப்படின்னா தபன் குமார் தேகா. இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் வாங்கினது வந்து பானு முஸ்தக். அதுக்கு அடுத்தது ஆன்டி டெரரிஸ்ட் பயங்கரவாத எதிர்ப்பு தினம் மே 21. டீ தினம் அதுவும் நமக்கு மே 21. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளன் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.